இந்த தமிழர் தமிழ்நாடு என்று இன்றைக்கு பேசுகிறோம். ரெண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு இன்றைக்கு அரசியல்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம். நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை கிளிநொழுகும் மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்து என்கிற ஒன்றை அவர் எழுதுகிறார். மதுரை திரவியம் தாய்மானார் இந்து கல்லூரியில முதல்வராக பணியாற்றியவர், திருவனந்தபுரத்தில் இருந்தவர், மனோன்மணியம் என்கிற நாடக காப்பியத்தை உருவாக்கியவர். அவர் என்ன பண்றாருன்னா, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சொல்லி பின்னாடியிலே நாமக்கல் கவிஞர் சொன்னார் இல்லையா, அதை முதல்லயே உணர்கிறார். உணர்ந்து தமிழை தாயாக அவர் உருவகம் செய்து தமிழ் தாய் வாழ்க்கை எழுதுகிறார். பாரதி அதுக்கு அடுத்த படிக்கு போறான். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த பாடல் கவிதை போட்டியில 2வது பரிசு பெற்ற பாடல். இப்ப நீங்க கேட்கலாம், முதல் பரிசு பெற்ற கவிஞர் பாரதியோடு ஒரு பெரிய கவிஞர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா? யாருன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம், அங்க மாதவையா என்கிற ஒரு எழுத்தாளர், நாவலாசிரியர், அவர்தான் கிளாரித்தா என்கிற ஒரு புதினத்தை எழுதியவர். அவர்தான் முதல் பரிசை கவிதை போட்டியிலே பெறுகிறார். பாரதி 2வது பரிசை பெறுகிறார். 2வது பரிசு பெற்றதுனால பாரதி இல்லாம போயிட்டானா? இல்லையே. விழித்து நீ எழுந்தால் விலங்குகளை நொறுங்கும் சின்ன நூல் கண்டா உன்னை சிறைப்படுத்துவது. பிறந்த நாள்ல இருந்து உங்களுடைய கையிலே நூலை கட்டி வச்சிருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அது ஏதோ ஒரு லாக்கப்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலையில இருக்கக்கூடியதுல கைவிலங்கு போட்டிருக்காங்க நினைக்கிறீங்க. அது கைவிலங்கு அல்ல, நூல். விழித்து நீ இருந்தால் விலங்குகளை நொறுங்கும் சின்ன நூல் கண்டா உன்னை சிறைப்படுத்துவது முடியாது, நடக்காது, தேராது, ஒப்பேராது. இப்படி பல நூலை நம்ம கையில கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு கோழி முட்டையை ஒரு பெட்டை கோழி எத்தனை நாள் அடைகாக்கிறது? எத்தனை நாள் அடைகாக்கும் சொல்லுங்களேன்? எத்தனை நாள்? 21 நாள். 21 நாளுக்குள்ளாக நீங்க உள்ள இருக்கக்கூடிய கோழி குஞ்சை பார்க்கணும்னு சொல்லி ஒரு சுத்தியில வச்சு ஒரு அடி அடிச்சு வச்சுக்கோங்க, அது கோழி குஞ்சு செத்து போயிடும். வெளியிலிருந்து அடித்தால் மரணம். அதே கோழி குஞ்சு 21 நாள் ஆகிவிட்டது, என்னை சுற்றி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, நான் இந்த செந்தாமரை கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய சின்ன அழகால் தட்டி பார்த்து கொட்டி பார்த்து உடைத்து கொண்டு வெளியே வந்தால் அது ஜனனம். அப்ப ஜனனம் என்கிற புள்ளிக்கும் மரணம் என்கிற புள்ளிக்கும் இடையிலே இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆக்சிஜனை சுவாசிப்பதால் மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை அன்பு தம்பி தங்கைகளே, நம்பிக்கையை சுவாசிப்பதால் மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஷிவ்கரா சொல்கிறார், யூ கேன் வின் என்கிற புத்தகத்திலே சொல்கிறார், உங்களால் வெல்ல முடியும். அதில் சொல்கிறார், தன்னம்பிக்கை உடையவன் தனி மனித ராணுவம். பாவேந்தர் சொல்கிறார், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விளங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என கூவு. எங்களுடைய தலைமுறைக்கு எல்லாம் இல்லாத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதான் இணையம்ங்கிறது. இணையத்துல போய் இன்னைக்கு AI என்கிற செயற்கை தொழில்நுட்பம், ChatGPT-யோ அல்லது கூகுள் ஜெமினியோ, அதுல போய் எனக்கு பாவேந்தரை பற்றிய ஒரு கட்டுரை தா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, பிராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, அடுத்த 10 வினாடிக்குள்ளாக கட்டுரையை தயார் செய்து தந்து விடுகிறது. இன்னும் போதவில்லை, இன்னும் தா இன்னும் தா இன்னும் தான் கேட்கிறீங்க. 10வது முறையாக அது ஒரு நல்ல கட்டுரையை தந்து விடுகிறது. அதையெல்லாம் விட சிறந்த கட்டுரை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நான் சொல்லுவேன், எங்கே இருக்கிறது? உங்களுடைய மூளையிலே எழுதப்படாத கட்டுரையாக உங்களுடைய மூளைக்குள்ளே உறைந்திருக்கிறது. இன்னைக்கு பாவேந்தர் என்கிற இவரை நாம் ஏன் ஒரு படைப்பாளியாக பார்க்கிறோம் என்று கேட்டால், வாளையங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு நான் வருகிறேன். வருகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பனி கொட்டி கொண்டிருக்கிறது. 5 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். பனி விழும் மலர் வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். வைரமுத்து இந்த பனியை பார்த்தாருன்னா